ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அல் ரவாபி சீரீஸோட 3rd எபிசோட். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம ஷாம்ஸ் ஜாலியாக காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி அவளோட சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இவளை பார்த்து சைக்கோ வேடோன்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. ஆனால் அவள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ஸ்கூலில் நம்ம நதீம் இன்னைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்பீச் இருக்கிறதால அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரா. வந்து பார்த்தா அங்கே செவரு ஃபுல்லாக ஸ்கூல் பொண்ணுங்க தஸ்னீம்க்கு ஆதரவாக நிறைய போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. அப்படியே தஸ்னீமும் ஹீபாவும் வந்து என்ன பாப்பா பண்ற, ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பெரிய கூட்டம் மிலிட்டரி மார்ச் பாஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சு பார்த்துட்டு அவ மாட்டுன்னு போய்கிட்டே இருக்கா. தஸ்னீம் யார் இவன்னு ஃபரா கிட்ட கேட்கறா. அப்போ ஃபரா சொல்றா, இவ 11th C இருக்க மர்வான்ற பொண்ணு, ரொம்ப ரஃப்பான பொண்ணு, சும்மா அவளை பார்த்து சிரிச்சாலே போட்டு அடிக்கிறாளாம். அவ தான் உங்க ரெண்டு பேருக்கு எதிராக நிக்க போறா, அவ பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னீமும் சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா நதீம், உன்னை வச்சு நசுக்கு போறோம் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து சாராவும் டஸ்னீமும் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஷாம்ஸ் பஸ்ல உட்காந்துட்டு சிசிடிவி மூலமா பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ ரெஸ்ட் ரூம்ல சாரா டஸ்னீம் கிட்ட இந்த மாதிரி நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம மாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ டஸ்னீமும் இவகிட்ட நானும் அதை பத்தி தான் பேசலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வரா. அதுக்குள்ள நம்ம ஹீபா உள்ள வந்துடுறா. உள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓ ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு டஸ்னீமும் நாங்க ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீபா என்ன சாரா இப்பெல்லாம் உன்னோட வீடியோஸ்க்கு அதிகமா லைக்கே போறது இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம சாராவும் நீ என்ன கண்டுக்கிறது இல்லன்னு பார்த்தா என்னோட அக்கௌண்ட்டை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கியா, வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவுடனே ஹீபாவோட ஃப்ரெண்டு டஸ்னீம் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீபாவுக்கு நோஸ் கட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஷாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ சுமையா உள்ள வந்து இந்த மாதிரி கேமரா வச்சதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னியே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷாம்ஸும் அதையா இப்படி கேட்கற, நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு கவர்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறா. அப்படியே எலெக்ஷன் ஸ்பீச்சுக்காக ஸ்டேஜ் முன்னாடி எல்லாரும் அசம்பிள் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தஸ்னீமோட கேங்கும் மர்வாவோட கேங்கும் மாத்தி மாத்தி அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இது எதுவுமே நம்ம மிஸ் அபீருக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் உட்காந்து கோச்சையும் கூட்டு அவங்க பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க கிட்ட இந்த பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க மாதிரியே இருக்க மாட்டாளுங்க, பஜாரி மாதிரி இருக்காளுங்க, நீங்களாம் எப்படிதான் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமா ஹீபா வரா. வந்து கோச்சை பார்த்துட்டு அவன் முன்னாடியே நெளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அபீரும் எதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா போன்னு சொல்லி அவங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. அப்படியே எல்லா கேண்டிடேட்ஸும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நம்ம நதீம் சாரா தஸ்னீமோட சப்போர்ட் சைடில் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறா. அப்போ நம்ம சாரா அவளோட கமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கா. அப்போ இவளோட கிரஷ் ஆன அலின்றவன் இவளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம சாராவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. அப்போ மேடையில டஸ்னீம் வந்து முதல்ல அவளோட ஸ்பீச்சை கொடுக்குறா. அவளோட ஸ்பீச்ல நம்ம கிட்ட இருந்து செல்போன்லாம் பறிக்கிறது ரொம்ப தப்பு, இந்த உலகமே நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, மொபைல் வச்சு நிறைய பேர் அவங்களோட லைஃபே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட அடுத்து பேச வந்த மர்வா, மொபைல் ஒரு தேவையில்லாத விஷயம், இவளுங்க மொபைல செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் போறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாளுங்க, மத்தபடி இவளுங்க ஒன்றும் பண்றது கிடையாது, நம்மளுக்கு நம்ம ஸ்கூலோட கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம நதீம் வந்து பேச வரா. அவளுக்கு சரியா பேசவே முடியல, பேப்பரை பார்த்து ஒரு வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீ இப்ப பேசுறியா என்ன, எங்களுக்குலாம் அடுத்த வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. அப்போ நம்ம நதீமும் சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேச போறேன், அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ பொண்ணா இருந்துட்டு இத பத்திலாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பசங்க இவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நதீமும் நம்மளோட பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிற ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தியே நீங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு தனி டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. அப்போ இவளுக்கும் ஒரு 4-5 பொண்ணுங்க சப்போர்ட்டிவா கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. அதை பார்த்த மர்வா எழுந்திருச்சு இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, மிஸ் ஃபரீதா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, இதெல்லாம் வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்க எடுத்துட்டு வர பாக்குறா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ மிஸ் அபீர் எழுந்து போய் சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு எதுவும் இல்லை, எல்லாம் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஃபரீதா போய் என்ன கேட்காம எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க என்ன வந்து ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கூட்டத்துல இருந்து நம்ம நதீம் மேல வாட்டர் கேன்லாம் தூக்கி எறியறாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு பேசிக்கிட்டே இருக்காங்க. டஸ்னீம்க்கும் மர்வாக்கும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே நம்ம டஸ்னீம் நதீமை பாக்குறா. ஆனா நதீம்க்கும் ஒரு 5-6 பொண்ணுங்க சேர்ந்து அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம டஸ்னீம்க்கு ஒருவேளை இவ ஜெயிச்சிருவாளோன்ற பயம் வந்துருது. ஆபீஸ் ரூம்ல மிஸ் அபீர் போய் ஃபரீதா கிட்ட நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபரீதாவும் இதுதான் என்னோட வேலை, நீங்க தான் தேவையில்லாம என்னோட வேலையில இன்டர்ஃபியர் ஆவறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபீரும் நீங்க பண்றதுனால விளைவுகள் நிறைய இருக்கும், இந்த பொண்ணுங்களை கண்ட்ரோல் இல்லாம விட்டா அவளுங்க இஷ்டத்துக்கு எதுவானா பண்ணுவாளுங்க, போக போக நம்மள சுத்தமா மதிக்க கூட மாட்டாளுங்க, இப்ப நீங்க இது மூலமா என்னத்தை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபரீதாவும் பொண்ணுங்க தரப்புல என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும், ரூல்ஸ் மூலமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு
அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்கள பேச விட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபீரும் இல்ல நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். திடீர்னு நம்ம அதை மாத்தினா இந்த பொண்ணுங்க அதை ரொம்ப சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூலோட பேரையை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபரீதாவும் மிஸ் அபீர் நீங்க எதுக்கு மாற்றத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதை உங்களால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கிராக்ஸ் ரூம்ல நம்ம ஷாம்ஸ் நதீம்க்கு ஒரு ஸ்லிப் எழுதி கொடுக்குறா. அதுல கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பஸ்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கா. ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம டஸ்னிமும் பாத்துறா. பார்த்துட்டு கிளாஸ் விட்டு எல்லாரும் போகும்போது ஷாம்ஸ்க்காக வெயிட் பண்ணி ஷாம்ஸ் தனியா கிடைக்கும் போது ஷாம்ஸ் நீ இந்த மாதிரி உமரோட சிஸ்டர் தானே, அப்போ நீ எனக்கு தானே ஓட் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஷாம்ஸ் நக்கலா சிரிச்சிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, கண்டிப்பா நான் உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம நதீமும் சுத்தி பாக்குறா, யாரும் இல்ல. சரி ஓகே நம்ம அசிங்கப்பட்டதை யாரும் பார்க்கல போல இருக்குன்னு நினைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துடுறா. இந்த பக்கம் நோட்டீஸ் போர்ட்ல நதீம்காகவும் நிறைய பொண்ணுங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்டர்லாம் ஒட்டி இருக்காங்க. நம்ம நதீமா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதை பார்த்து நம்ம டஸ்னிம் ஹீபாவும் ஒருவேளை இவ ஜெயிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்னிம் கிட்ட கேட்கறா. அதுக்கு டஸ்னிமும் அப்படி இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுல்ல, நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு சாரா டஸ்னிம் அவங்க கேங் எல்லாம் மாலுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சாரா அந்த அலின்றவனோட மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமும் இதை பார்த்துட்டு நீ யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். நம்ம சாராவும் அது ஒன்றும் இல்லை அந்த அலி தான், சும்மா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவங்களும் நேரா மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போய் மால் ஃபுல்லா சுத்தி இவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ ஒன்னு ஒன்னா போட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாரா மட்டும் உட்காந்து சும்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவகிட்ட காசு இல்லை, அவங்க வீட்டில் கேட்டாலும் தரமாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஸோ இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதே பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம டஸ்னிம் போய் ஒரு அழகா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து சாரா கிட்ட கொடுத்து இது உனக்கு நல்லா இருக்கும் போட்டு பாரு அப்படின்னு சொல்றா. சாராவும் அதை போட்டு பார்க்கறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் டஸ்னிமும் அப்புறம் நான் இதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே நம்ம சாரா ரேட் எடுத்து பார்க்கறா. அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை சொல்ல முடியாம இது எனக்கு பிடிக்கல, நான் வேற ட்ரெஸ் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம டஸ்னிமும் சுத்தி வளைச்சு அவகிட்ட இந்த மாதிரி அந்த ஈவென்ட் இருக்குன்னே அது எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்போ சாராவும் இன்னும் 2 வாரத்துல இருக்கு, என்கிட்ட ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நதீமை கூப்பிட்டா வரமாட்டா, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம டஸ்னிமும் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம சாராவும் அவ எடுத்த ட்ரெஸ் எடுத்து போட்டோ போட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு அதை வாங்க முடியலையானே ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷாம்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஓமர் உள்ள வந்து இந்த மாதிரி உன் ஸ்கூல்ல எலெக்ஷன் ஆமே, அப்படியா நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஷாம்ஸும் கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட மாட்டேன், இவன் நதிமா எலெக்ஷன்ல நிக்கிறா, நான் அவளுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றா. அவனும் சரி ஓகே அன்னைக்கு அந்த வீடியோ கால்ல என்ன டஸ்னிம் கிட்ட மாட்டி விட்டது நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவளும் ஆமா வேணும் தான் பண்ண, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஓமரும் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற, நார்மலாவே நடந்துக்க மாட்டியா, ஏதாவது யாருக்காவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷாம்ஸும் நீ இப்ப என்ன ரொம்ப பாஸா இருக்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இவ்வளவு நாளா நான் தான் உன்னோட தங்கச்சின்னு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லி இருக்கியா, ஏன் சொல்லல, என்ன உன்னோட தங்கச்சின்னு சொல்றதுக்கே உனக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு உன் மேலாம் பாசம்லாம் இருக்கு, ஆனா நீ நடந்துக்கிற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பண்ற விஷயத்தால எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இவளை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். நம்ம ஷாம்ஸும் என்னடா இவன் நம்மளால எல்லாருக்கும் பிரச்சனை வருதுன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு அவ எடிட் பண்ணி இருந்த வீடியோல இருக்க சாராவே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் சாரா டஸ்னிம் கேங் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்றாங்க. நம்ம சாரா எடுத்து மெனுவை பாக்குறா. பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம கம்மி ரேட்ல இருக்க ஒரு சாலட் ஒன்னா ஆர்டர் பண்ணிடுறா. ஆர்டர் பண்ணி வந்த பிறகு பார்த்தா அதுல வெறும் இலை மட்டும் தான் இருக்கு. அதையும் வேற வழி இல்லாம சாப்பிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீபா சூஷி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ சாராவை பார்த்துட்டு இந்த இலையை தின்னதான் இங்க வந்தியா, இந்த என்னோட சூஷியை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாயில ஊட்டி விட்டுறா. ஊட்டி விட்டுட்டு அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் சொல்றா இதுக்கு முன்னாடி நீ பச்சை மீனெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே நம்ம சாராக்கு அது சுத்தமா பிடிக்கல. உடனே அங்கிருந்து ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிடுறா. அவ போன பிறகு டஸ்னிம் ஹீபா கிட்ட எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க, அவகிட்ட ஃப்ரெண்டா அவ ட்ரை பண்ணலாம்ல, அது உனக்கு நல்லது தானே, உனக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும், நம்மளும் அவ கூட அந்த கேரன் வேசன் மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீபா ஓ இதுக்கு தான் நீ அவ கூட இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கியா, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நம்மளுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு டஸ்னிம் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறா. அப்போ ஹீபா சாரா கிட்ட இப்பவே சொல்லிடு அவ ஏதாவது பிரச்சனை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி நேரா யாருக்கும் தெரியாம ஸ்கூல் கேட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்க ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஷாம்ஸும் கேமரா வழியா இவங்க எல்லாம் ஸ்கூலுக்குள்ள வரத பாக்குறா. பார்த்துட்டு இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறா. அப்படியே அங்க எல்லாம் நதீமோட போட்டோவை பார்த்து இவளை நம்ம ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போஸ்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாரா நம்ம எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு டஸ்னிமோ ஹீபா கிட்ட சரி ஓகேவா வந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஸ்கெட்ச் எடுத்து அங்க இருக்கிற டஸ்னிமோட போஸ்டர்லயும் மர்மாவோட போஸ்டர்லயும் தப்பு தப்பா எழுதி நதீமோட போஸ்டர் மட்டும் எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. சோ இப்படி பண்ணா நதீம் தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவளை மாட்டி விட்டுலான்னு பிளான் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாரா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீபா இதுக்கு தான் இவளை இங்க கூட்டு வராதான்னு சொன்னேன், உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி டஸ்னிமா திட்டிட்டே இருக்கா. அப்ப டஸ்னிமும் சாரா கிட்ட நீ எங்க சைடா அவளோட சைடான்ற ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் அவகிட்ட கொடுக்குறா. சாராவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கெட்சை எடுத்து டஸ்னிமோட இதுல தப்பா ஒரு டைலாக் எழுதி வச்சிடறா. நம்ம ஷாம்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு நேராவே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வந்து இவங்க பக்கத்துல நின்று ஒழிஞ்சிருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம சாராவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம நதீம் ஷாம்ஸ் கூட்டான்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா உமர் தான் இருக்கான். ஷாம்ஸ் வெளியே போயிட்டான்னு சொல்றான். அதுக்கு நதீமும் அவ தானே என்ன வர சொன்னா, அவ எதுக்கு வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு உமரும் அவ யூஸ்வலா இந்த கிறுக்குத்தனம் பண்ணதான் செய்வா, சரி வா உள்ள வந்து உட்காரு, நான் ஒன்னும் உன்னை கடிச்சு வச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நதீம் போன்ல சாரா போட்டிருக்க ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்ட பழைய ஸ்டோரிஸையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஷாம்ஸ்க்கு கால் பண்ணி பார்க்கறா, எடுக்க மாட்டா. அப்போ உமர் வந்து கேட்கறான், என்ன உன்னோட போன் எடுக்கலையா, அவ எப்பயுமே இப்படிதான் பண்ணுவா, அதனாலதான் அவளை சைக்கோன்னு சொல்றாங்க, அவ அவளோட உலகத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பா. அது இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா நீங்க, நீ பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷா ரொம்ப கூலா இருக்க, ஆனா ஷாம்ஸ்க்கு அது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஷாம்ஸும் கதவு திறந்துட்டு உள்ள வரா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அப்போ நம்ம நதீமும் உமர் மேல கோவப்பட்டு, எதுக்கு உன்னோட தங்கச்சி இப்படி தப்பு தப்பா சொல்ற, என்ன அவன் மத்தவங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா, அது அவளோட தனித்தன்மை, ஆனா அவன் என்கிட்ட ரொம்ப லோயலா தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவன் உன்னோட ரொம்ப புத்திசாலி, அவளுக்கு பண்றத அவ செய்யறதுல எந்த தப்பும் இல்ல, அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. அந்த சமயத்துல நம்ம ஷாம்ஸும் உள்ள வந்துடுறா. உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியா தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நதீமும் சரி ஓகே எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் சாரா கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த மோடாடின்றவன் திரும்ப ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். இவளோட போட்டோவை பார்த்துட்டு, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த புது ட்ரெஸ்ல போட்டிருந்த ஃபுட் பிக் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட ஃபுட்டை எனக்கு ஒரு டிஎம் பண்ணு, அதுக்கு நான் $1000 கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். நம்ம சாராவும் எதுக்கு இவன் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல நம்ம சாரா கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு நீ சொல்றதுல நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெசேஜ் பண்றா. அதுக்கு அவனும் சரி நம்பலனா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஜாவத் வந்து வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதை பார்த்துட்டு இவ பயந்து எதுக்கு என் ரூமுக்குள்ள வந்த போன்னு சொல்லி அவனை திட்டி வெளியே அனுப்பிச்சு வச்சிடறான். அப்படியே தயங்கிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து இவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் கம்பெனில இருந்து ஆஃபர் வந்திருக்கு, அதுக்கு பேமெண்ட்க்கு எனக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணும், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அவங்க அம்மாவும் என்ன கம்பெனி என்ன ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இவ அதெல்லாம் சொல்லாம இல்ல எனக்கு அவசரமா வேணும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே கார்டு வந்து பர்ஸ்ல தான் இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களுமே அந்த போஸ்டர்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிருக்காங்க. ஆனா இது நதீம் போஸ்டர்ல மட்டும் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டஸ்னிம் வந்து பார்த்துட்டு ஒரு ஆக்டிங்க போடுறா. யார் இதெல்லாம் பண்ணது, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. சாராவும் என்னடா இவ இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இதுக்கு மேல இதெல்லாம் சகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ அந்த மருவாவோட கேங் அங்க வருது. மருவாவும் அவ போஸ்டர்ல கேவலமா எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பா நதீம் தான் பண்ணியிருக்கணும், இது எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறா. நம்ம டஸ்னிமும் நம்ம எப்படியோ பத்த வச்சது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நதீம் இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாம்ஸ் கிட்ட இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஷாம்ஸும் உண்மையை சொல்லாம இதெல்லாம் யாரோ உன்னை ஃப்ரேம் பண்றதுக்காக வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாமரா அவகிட்ட வந்து இங்க பாரு நதீம், இது மாதிரி நான் உங்ககிட்ட அவசரமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம நதீமும் சாரா இது நல்ல நேரம் கிடையாது, அப்புறம் பேசிக்கலாம், நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிடுறா. அப்போ டஸ்னிம் கேங்கும் மருவா கேங்கும் சேர்ந்து நதீம் கிட்ட வராங்க. வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டே மோதுவ, இனி நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டே இருக்காங்க. அப்போ நதீமும் நான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுக்காக என்ன பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவங்களும் எங்க ரெண்டு பேர் போஸ்டர் மட்டும் தான் ஸ்பாயில் ஆயிருக்கு, உன்னோட போஸ்டருக்கு எதுவுமே நடக்கலையே, அப்படின்னா நீ தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நதீமும் இது யாரோ என்ன வேணும்னே ஃப்ரேம் பண்ண பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே தஸ்னிமும் என்ன நதீம் நீ நிறைய படம் பார்ப்ப போல, படத்துல பண்றதெல்லாம் நேர்ல நடக்குமா, நீ தான் பண்ணணும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்குள்ள மருவா நம்ம நதீமை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறா. அப்போ சாரா வந்து நிறுத்தி இதை நதீம் தான் பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறா. அதை பார்த்து டஸ்னிம் ஈபா ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு வேலை போட்டு கொடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ மருவாவும் அவ கூட சேர்ந்து நீ அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நதீமை அடிக்க வரா. அந்த சமயத்துல நம்ம அபீர் வந்து சண்டையை பார்த்துட்டு போது நிறுத்துங்க, ஒழுங்கா எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுது. அப்ப ஹீபாவும் டஸ்னிமும் நேரா சாரா கிட்ட வந்து இப்ப நீ என்ன பண்ண பார்த்த, விட்டா எங்களை மாட்டி விட்டுற போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சாராவும் நான் உங்களை பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல நதீமை யாராவது ஹர்ட் பண்றதையும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ரெண்டு பேருமே இவளை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஷாம்ஸும் உட்காந்து இவங்க ஸ்கூலுக்கு வந்த வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது
சாரா அவங்க கிட்ட நதீம்க்கு எதிராக எது பண்றதா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஷாம்ஸ் அவ அப்படி சொன்ன டைலாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறா. இன்னொரு பக்கம் நம்ம சாரா அவங்க வீட்டுல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அந்த மோடேன்றவன் சொன்ன மாதிரி இவளுக்கு காசு அனுப்பியிருக்கான். அனுப்பிட்டு சரி ஓகே நான் கேட்ட போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அனுப்புறதோ வேணாமான்ற குழப்பத்துல அவ மொபைல தூரமா வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமோட ஒரு போஸ்ட் எடுத்து பாக்குறா. அவங்க எல்லாம் ஒரு கான்சர்ட்டுக்கு போறதாவும் கான்சர்ட்டோட டிக்கெட்டே $100 போட்டிருக்கா. இதை பார்த்த சாரா என்னது இது எல்லாமே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட மெசேஜுக்கு போய் அவன் கேட்ட மாதிரி அவளோட ஃபோட்டோட ஒரு பிக்க அவனுக்கு அனுப்பிச்சிடுறா. அனுப்பிச்ச பிறகு அதை நினைச்சு அவ ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் எலெக்ஷன் டே. எலெக்ஷன் பரபரப்புல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ நிறைய பொண்ணுங்க நான் டஸ்னிம்க்கு தான் ஓட்டு போட போறேன், அவளால் தானே நம்ம மொபைல்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியுது, கண்டிப்பா நான் அவளுக்கு தான் ஓட் போடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷாம்ஸும் சிரிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. அப்போ ஃபராவும் ஒரு பக்கம் எல்லார்கிட்டயும் டஸ்னிம்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மர்வாவோட கேங்கு நம்ம தான் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சாதான் இந்த அல்ரவாபி ஸ்கூலோட பாரம்பரியம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேங்குமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஷாம்ஸ் அந்த 3 பேரும் ஸ்கூலுக்கு வந்து இந்த போஸ்டர்லாம் ஸ்பாயில் பண்ண வீடியோவை ஸ்கூல் குரூப்ல போட்டு விட்டுறா. ஒரே சமயத்துல வீடியோ எல்லாருக்குமே போயிடுது. எல்லாருமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க 3 பேரும் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே மொத்த கேர்ள்ஸுமே ஷாக் ஆகி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நதீமும் பாத்துறா. பார்த்துட்டு இவளுங்க பண்ணிட்டு நம்ம மேலே பழிய போட பார்த்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு பக்கம் ஃபராவும் ஷாக் ஆகி டஸ்னிம் கிட்ட நான் தானே உன்னோட எலெக்ஷன் மேனேஜர், நீ என்கிட்டே இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கறா. இன்னொரு பக்கம் ஷாரா இது நதீம்க்கு தெரிஞ்சு போச்சே என்ற ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. அப்போ இந்த மர்வா கேங்கு நதீம் எல்லாரும் சேர்ந்து டஸ்னிம் கிட்ட போறாங்க. நம்ம டஸ்னிம் கிட்ட எல்லாருமே நம்மள நோக்கி வரதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஃபரீதாவும் இந்த வீடியோவை பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஸ்கூல் ஃபுல்லா யார் கேமரா வச்சிருக்கிறது, எங்க இருக்கு கேமரான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கேமரா இல்ல. அப்போ இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோட கேங்க மர்வா போய் உங்க எல்லாரையும் இன்னைக்கே கொன்னு புதைக்க போறேன், எவ்வளவு தைரியம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு என்கிட்ட நீ நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு டஸ்னிமும் உங்ககிட்ட பர்சனலா எனக்கு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸ் தானே, அதனால தான் பண்ண அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே வா, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லி நம்ம டஸ்னிமை பிடிச்சி இழுத்து அடிக்க போறா. அப்போ நம்ம சாராவை தடுத்து நிறுத்துறா. அப்போ திரும்ப உன்னாலதான் எல்லாம்னு சொல்லிட்டு சாராவை முடிய பிடிச்சி இழுத்து மறுவா அவளை அடிக்கிறா. அந்த சமயத்துல நம்ம நதிமு வரா. வந்து சாராவை பார்த்து நீயும் இவங்க கூட சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தல, நீ இவங்க கூட சேர்ந்து கெட்டு போவன்னு தெரியும், ஆனா இப்படி எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ரொம்ப கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு திரும்பவும் மர்வா கேங் எல்லாம் சேர்ந்து சாரா முடிய பிடிச்சி இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி 2 கேங்கு சேர்ந்து சண்டை போறதால அது பெரிய கேங் வரா மாறிடுது. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அபீரும் வந்து இந்த சண்டையை நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம கோச்சை கூப்பிட்டு வராங்க. அவனும் வந்து 2 பொண்ணுங்க கேங்கையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தடுத்து நிறுத்தினாலும் இந்த சண்டையை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி கூட்டத்துக்குள்ள நம்ம கோச் இருக்கிறத பார்த்த ஹீபாவும் வேணும்னே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவனை இடிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே நம்ம அபீர் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போயிட்டு அங்க இருக்கிற ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அப்படி ஆன் பண்ணதால ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்பிரிங்க்லர்ஸ்லயும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுது. எல்லார் மேலயும் தண்ணி அடிச்சு மேக்கப்லாம் கலைஞ்சு போனதால பொண்ணுங்க எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுறாங்க. நின்றுட்டு அப்புறம் திரும்பவும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எது பண்ணி இவங்க சண்டையை நிறுத்தவே முடியல. அப்போ நம்ம ஷாம்ஸும் கேமராவை பாட்டிக்கிட்டு அந்த கிரௌடுக்குள்ள இருந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல வெளில நடந்து வரா. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி பத்த வச்சுட்டோம்ல அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வரா. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த எபிசோடு முடியுது. இதோட நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.